ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ஹாலிவுட்டில் வெளியான த பிக்கப் அப்படிங்கிற காமெடி ஹெய்ஸ்ட் படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் எடி மார்ஃபி, கே பால்மர், பெட் டேவிட்சன் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. டிம் ஸ்டோரி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியில் செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுற 2 பேர். ஸோ இதில் ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் லைஃப்பில் கவலைப்படாமல் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. ஸோ இவர் அந்த செக்யூரிட்டி ஏஜென்சியில வந்துட்டு ட்ரக் டிரைவரா வேலை பார்க்குறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு அதே ஏஜென்சியில கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தரு. இவங்க 2 பேத்துக்கும் வழக்கம் போல ஒரு டியூட்டி வந்து குடுக்குறாங்க. அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பணத்த கொண்டு வந்து இன்னொரு இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிற மாரி, ரொம்ப சேஃபா சேர்க்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு வேலை வந்து குடுக்குறாங்க. ஸோ இவங்க எப்பவும் போல டியூட்டிக்கு கிளம்பி பணத்த எடுத்துக்கிட்டு, ஸோ இவங்க வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு ரூட்ல ஒரு டீம் வந்து அந்த ட்ரக்ல இருக்கிற பணத்த கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஸோ இந்த 2 செக்யூரிட்டி கார்டும் அந்த பணத்த வந்துட்டு பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாங்களா இல்லையா? இந்த ரூட்ல தான் இந்த பணம் வந்து போக போகுது அப்படின்னு அந்த திருட்டு கும்பலுக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. ஃபைனலா இந்த கதையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெய்ஸ்ட் படமாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த படத்துக்குள்ள காமெடியும் வந்து நிறைய இடங்கள்ல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஒரு ஃபன்னா ஜாலியாக பார்க்க வேண்டிய ஒரு ஹெய்ஸ்ட் காமெடி படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதே சமயம் ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து பல இடங்கள்ல செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு சேசிங் சீக்வன்ஸ் வந்துட்டு வரும். அது செம்மையா பண்ணியிருந்தாங்க. அதே போல கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு சேசிங் சீக்வன்ஸ் அதுவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது எடி மார்ஃபியோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பெட் டேவிட்சன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இவங்க 2 பேத்துக்குமான அந்த கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு படத்துல செம்ம காமெடியா வந்திருக்கும். ஒரு சீரியஸான மோட்ல இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பிளஸ் ஹெய்ஸ்ட் அப்புறம் ஆக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் படம் முழுக்கவே நிரம்பி இருக்கும். அண்ட் படத்தோடைய அந்த ரன் டைமுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துல வந்து சூப்பரா முடிச்சிருந்தாங்க. ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் இந்த படத்துல வந்து ரொம்ப ஃபன்னியா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த 2 பேத்துக்குமான கான்வர்சேஷன் சீக்வன்ஸா இந்த படம் முழுக்கவே இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு போயிருந்திருக்கும். ஸோ மேஜரா இந்த படத்துல வந்துட்டு ஒரு 4, 5 கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே அவங்க பர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே டெக்னாலஜி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி ஒரு கொள்ளடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இந்த படத்துல வந்திருக்காது. பட் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த வந்துட்டு நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் காமெடி அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ஆட் பண்ணி கொண்டு போனதுனால படம் ஆரம்பிச்சதும் தெரில, முடிஞ்சதும் தெரில அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ ஓவராலா இந்த படம் வந்துட்டு ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில பல 18+ காமெடி வந்துட்டு அங்கங்க இருக்க தான் செய்யுது. ஸோ பார்த்துக்கங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.